இந்த வீடியோ வந்து இந்த ஃபாரெக்ஸ் கோர்ஸ் வந்து தமிழால் தான் செய்கிறேன் சரியா. அப்போ தமிழால் வீடியோ சீரியஸ் ஒரு 28 அந்த மாதிரி இருக்கு. ஃபுல் ஃபாரெக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக 35,000 30,000 பொறுமதியான ஃபாரெக்ஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து தான் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நோட் புக் கொண்டு பேன் கொண்டு வச்சுக்கொண்டு நோட்ஸ் எடுங்க கட்டாயம். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, இந்த கோர்ஸை ஃபுல்லாக பார்த்த பிறகு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா இல்லையான்னு முடிவெடுங்க. ஆனால் இதில் ரிஸ்க் இருக்குது இல்லைன்ற சொல்ல இயலாது. ரிஸ்க் இருக்குது, அதே மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட்டும் இருக்குது சரியா. அப்போ வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். ஃபைனான்ஷியல் மார்க்கெட் உங்களுக்கு பேசிக் அட்வான்ஸ் கோர்ஸ் தான் இது சரியா. அப்போ வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒன்று வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, ஃபைனான்ஷியல் மார்க்கெட் ஒன்றில் எப்படி நாம் ஃபிசிக்கலாக எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, அதே மாதிரி ஆன்லைனில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது, எல்லாம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர தான் போகிறேன். முதலாவது செஷன் அண்ட் ரெண்டாவது செஷன் வந்து இந்த வீடியோவில் வரும். மூணாவது செஷனில் வந்து ஒரு தனித்தனியாக வீடியோ நான் போட போகிறோம். ஏனெண்டா முதலாவது செஷன் ரெண்டாவது செஷன் வந்து பெருசாக ஒரு இதொண்டு இல்லை, பெருசாக ஒரு லாங் வீடியோவாக இருக்காது. அதனால் ரெண்டும் சேர்த்து எடுக்கிறேன். ஓகே, அப்போது வந்து நான் ஏன் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணுன்ற ஒரு ரீசன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் வேறு என்ன பிஸ்னஸ் எடுத்தாலும் இது வந்து ஒரு பிஸ்னஸ். நீங்கள் கிரிப்டோ ட்ரேடிங்காக இருக்கலும், அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்காக இருக்கலும், இது வந்து ஒரு பிஸ்னஸ். நீங்கள் கேம்பிளிங் மைண்ட் செட்டில் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸாக நினச்சி பண்ணுறீங்கன்னு சொன்னேன்டா உங்களுக்கு இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு கேளும் சரியா. டெய்லி உங்களுக்கு எல்லா நாளும் ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு மேலும் டெய்லி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மேலும் சரியா. டெய்லி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு நாங்கள் இந்த கோர்ஸை வந்து உருவாக்கியிருக்கிறோம் சரியா. ஓகே, நான் மெயினாக இதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், வேண்டிய ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் ஒன்று நீங்கள் ஓப்பன் பண்ணுறேன்டா, வெளியில் ஒரு ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன்டா, ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன்டா, மெயினாக உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஒன்றுக்கு இல்லாட்டி ஒரு கடை ஒன்றுக்கு மந்த்லி வேறையாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று தேவை. அதுக்கு வேறையாக நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும் சரியா. ஃபர்ஸ்ட் ரீசன் அது. ஒரு நாளும் இதில் உங்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரி, இந்த செக்ஷனில் உங்களுக்கு சம்பாதிக்கிற மாதிரி, இந்த சைட்டில் சம்பாதிக்கிற மாதிரி அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் போடுறீங்களோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் உங்களுக்கு 100க்கு ஒரு 5%, 100க்கு ஒரு 10% மந்த்லி உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். எல்லாருக்கும் கோடிக்கணக்கில் பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடலாது. அப்படி இன்வெஸ்ட் பண்ணினாக்கள் வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்குறாங்க சரியா. நான் மோஸ்ட்லி சொல்கிறேன், ஒரு குறைஞ்சது நீங்கள் 50 லட்சம், குறைஞ்சது ஒரு கோடி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னேன்டா, அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு 5 லட்சம் கிடைக்கும் சரியா. நிறைய பிஸ்னஸ் இருக்குது சீசனில் போகிறது, அதை பற்றி பேசிக்காக நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேன். நான் ஏன் சூஸ் பண்ண காரணம் இதை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, கண்டிப்பாக நாங்கள் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னடா, அந்த ஷாப்பில் நாங்கள் கண்டிப்பாக இருக்கணும். எவ்வளோ நீங்கள் கெஷியர் ஆட்கள் வச்சு போனாலும் வேலை, அது சக்ஸஸ் ஆகாது பிஸ்னஸ். நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். இப்போ 24 hours உங்களை வச்சு தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஃப்ரீடம் ஒன்று இருக்காது, டைம் இது ஒன்று இருக்காது சரியா. மெயினாக நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். நான் ஃபுல் டைமாக செய்ய போகிறேன் நெக்ஸ்ட் 1 இயர்ஸ்க்கு அப்புறம் சரியா. ஃபஸ்ட்டுக்கும் ஃபுல் டைம் தான் செஞ்சு கொண்டிருந்தேன் சரியா. ஓகே, இப்போ வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் வந்து எப்படி ரன் ஆகுது, எதை வச்சு ரன் ஆகுது, நாங்கள் ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று எடுப்போம். ஃபிசிக்கலாக சரியா, ஃபிசிக்கலாக ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று எடுப்போம். இப்போ நாங்கள் வந்து ஒரு பொலைக்கு போய்த்து சாமான் வாங்கலான்னு வச்சுக்கொள்ளுமே, சந்தை தமிழால் சுத்த தமிழ் வராது எனக்கு. ஸோ எனக்கு வேண்டிய முறையில் நான் சிங்களத்தால் தான் கோர்ஸை உருவாக்கியிருக்கிறேன், சிங்களத்தால் தான் நாம் சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். நிறைய பேர் தமிழால் கேட்டால் அதனால் வந்து தமிழால் உங்களுக்கு இந்த கோர்ஸை வந்து செஞ்சு தரேன் சரியா. எனக்கு வேண்டிய மாதிரி ஃபுல் 100க்கு 100 இதை போட்டு நான் உங்களுக்கு தமிழால் வேண்டிய மட்டும் புரிகிற மாதிரி சொல்லித்தருவேன் சரியா. அப்போ ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டுக்கு வரேன்னு சொன்னேன்டா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் என்றது ஆன்லைனும் ஆஃப்லைனும் ரெண்டில் ஏதாச்சும் உண்டோ இல்லாட்டி ரெண்டில் மெயினாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பயர் அண்ட் செலர். அப்போ தான் அது ஒரு ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டாக மாறும், ஃபோரெக்ஸாக மாறும் சரியா. நாங்கள் பண்ண போகிறது வந்து ஃபோரெக்ஸ் ட்ரேடிங். அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், ஆன்லைன்லையும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை சரியா. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சந்தைக்கு போகிறோம், ஒரு பிள்ளைக்கு போகிறோன்னு சொல்லுங்கள், சனி ஞாயிறு நாங்கள் போவோம் தானே. அப்போ ஒரு சாமான் ஒன்று வாங்குறதா இருந்தாலும், நாங்கள் வாங்குறதுக்கு போகிறதா இருந்தாலும், விற்பனையாளராக இருந்தாலும் அவங்க எப்படி லாபம் பார்ப்பாங்க, ஒரு சாமானை கொண்டு வந்து அதுக்கு கொஞ்சம் கூடிய விலையை வச்சு விற்று லாபம் பார்ப்பாங்க. அது மாதிரி இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ செய்ய போகிற ஃபோரெக்ஸ் மாதிரி தான் பிட்காயின் சரியா. எங்களுக்கு ஸ்போர்ட்டில் வந்து எப்படி சொன்னேன்டா, ஸ்போர்ட்டில் காயின் ஒன்று குறைஞ்ச விலையில் வாங்கிட்டு விலை கூடினதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு விற்கணும் சரியா. அது மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எல்லாருக்கும் தெரியும் சரியா.
ஸ்ரீலங்கன் பீப்பிள் எல்லாருக்கும் தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி சம்பாதிக்கிறது. ஒரு கொட்டாஸ் வந்து நாங்கள் வாங்குகிறோம், எப்படின்னா ஒரு ஷேர்ஸ் வாங்குகிறோம் குறைஞ்ச விலையில் ஒரு 10,000 ருபீஸ் 10 ருபீஸில் இருக்க போகிற ஒரு ஷேர்ஸ் வாங்கிட்டு நாம் வந்து ஒரு 30% ஷேர்ஸ் கூடினதுக்கு பிறகு வந்து 30 ருபீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு வந்து ஷேரை செல் பண்ணினா எங்களுக்கு ஒரு ப்ராஃபிட். ஃபிசிக்கலாக பண்ணலாம், ரிஸ்க்கு குறவு. சரியா, ரிஸ்க்கு குறவு. நாங்கள் பண்ண போகிறது வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா இந்த ஆப்ஷன் 3மே இல்லை. சரியா, இதில் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம், பை பண்ணி மட்டும் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸ்டாக்கில் பை மட்டும் தான் பண்ண முடியும். பைனான்ஸில் வந்து ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணி உங்களுக்கு எடுக்கலாம். ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் வந்து அப்படி இல்லை. ஃபைனான்ஷியல் மார்க்கெட் வந்து உலகத்திலே நம்பர் 1 ட்ரேட் ஆகிற மார்க்கெட் ஃபைனான்ஷியல் மார்க்கெட் தான். ஃபாரெக்ஸ் தான் நம்பர் 1. கிரிப்டோ கரன்சியை விட எக்ஸ்சேஞ்ச் அதிகமான மார்க்கெட் வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட் தான். சரியா, அதுக்கு ஏன் காரணம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் பண்ண போகிறது என்ன? ஃபாரெக்ஸ். சரியா, நாங்கள் பண்ண போகிறது என்ன? ஃபாரெக்ஸை வந்து நாங்கள் வந்து விரிவாக பார்த்தேன்டா ஃபாரெக்ஸ்ட ஃபர்ஸ்ட் 3 எழுத்து வந்து ஃபாரின் என்ற ஒரு அர்த்தத்தை குறிக்கும். சரியா, அப்போ வந்து இஎக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் என்ற அர்த்தத்தை குறிக்கும். சரியா, அப்போ ஃபாரெக்ஸில் வந்து நாங்கள் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அதை ஃபிசிக்கலாக சொல்கிறேன்டா. இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்க. சரியா, இப்போ உங்களுக்கு எங்கே போகணும்? அமெரிக்காவோ கனடாவோ எங்கேயோ போகணும் பண்ணுவீங்களே, வேறொரு கண்ட்ரிக்கு போகணும். சரியா, வேறொரு கண்ட்ரிக்கு போகணுமெண்டா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட இருக்கிற எல்கேஆர் வந்து நீங்கள் டாலராக மாற்றணும். சரியா, அப்போ அவடத்துல நீங்கள் பண்ணுறது வந்து என்ன? ஃபாரெக்ஸ் தான் பண்ணுறீங்க. புரியுதா? அது ஃபிசிக்கலாக பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஐடியாவில் நீங்கள் பண்ணலை. இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் நிற்கிறீங்க, உங்களுக்கு போகணும் எங்கேண்டா அமெரிக்கா போகணும், இல்லை கனடா போகணும், எங்கேயாச்சும் போகணும், ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும். சரியா, ஓகே. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு பிஓசி பேங்க்கா உங்களுக்கு எங்கே எக்ஸ்சேஞ்சா எங்கேயாச்சும் போய்த்து உங்கள்கிட்ட ஒரு 30,000க்கு நீங்கள் ஒரு டாலரை 300 மணி வாங்குறீங்க. பிஓசி பேங்க்கோ என்எஸ்பியோ எங்கேயோ போய்த்து நீங்கள் ஒரு டாலர் வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து நீங்கள் வாங்குறீங்க 300 ருபீஸ்க்கு வாங்குறீங்க. சரியா, ஒரு டாலர் வந்து 300 எல்கேஆருக்கு வாங்குறீங்க. சரியா, அதுக்கு பிறகு 30,000 உங்கள்கிட்ட கையில் இருக்குது. 30,000க்கு நீங்கள் 300 டாலர் வாங்குறீங்க. 300 மணி வாங்குறீங்க, $100. சரியா, இப்போ நீங்கள் போகிறீங்க எங்கே? ஃபாரின் கண்ட்ரிக்கு போய்த்து ரிப்பீட் ஒரு மந்த் கழிச்சு இல்லைனா உங்கள்ட்ட தேவையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரிப்பீட் வாரீங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? இப்போ நீங்கள் $100 வாங்கி போனது ஏதோ ஒரு காரணத்தால் உங்கள்ட்ட கையில் செலவாகாமல் இருக்குதுன்னு வைங்களேன். இல்லாட்டி அங்கே போய்த்து எல்லா சாமானும் எடுத்து ஒரு இன்னும் சம்பாதிச்சு ஏதோ பண்ணிவிட்டு ஒரு $100 மறுபடியும் உங்கள்ட்ட கையில் இருக்குது. இப்போ ஃபிசிக்கலாக உங்களுக்கு டோரை வச்சு ஒரு ஸ்ரீலங்கன் இதில் போய்த்து உங்களுக்கு வாங்கலுமா? சாமான் வாங்கலுமா? எல்லா இதுலையும் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னாடா ஸ்ரீலங்காவுக்கு பொறுத்த வந்து கரன்சி வந்து எல்கேஆர் ருபீஸில் தான் நீங்கள் வாங்கணும். அதே மாதிரி யூகேல அமெரிக்காவில் வந்து நீங்கள் போய்த்து வாங்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக டாலரில் தான் வாங்கணும். உங்களுக்கு எல்கேஆரில் வாங்கலாது. சரியா, எல்கேஆரை போய்த்து கொடுத்தேன்னு சொன்னால் செருப்பால் அடிச்சு விட்டுருவான். சரியா, அதே மாதிரி தான் சில இடங்கள் இருக்குது. இப்போ டாலர் எடுத்து பண்ணுற இடங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு ஒரு $1 போய்த்து டாலரை கொடுத்து இது வாங்கலாது ஸ்ரீலங்கா. அப்போ என்ன பண்ணணும்? உங்கள்கிட்ட இருக்கிற $100 வந்து நீங்கள் மறுபடியும் பேங்க்குக்கு போய்த்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. பவரத்தில் நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு ஃபாரெக்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. விளங்குதா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணியிருக்கிறீங்க. ஃபிசிக்கலாக நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, ஆன்லைனில் ஃபிசிக்கலாக நீங்கள் ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் அவற்றில். புரியுதா? அப்போ வந்து அந்த ரேட் வந்து ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்கிற நேரம் ரேட் எவ்வளோ இருந்துச்சு? நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிற நேரம் ரேட் வந்து 300 ரூபா. சரியா, அப்போ ஒரு டாலர் நீங்கள் பை பண்ணியிருக்கிறீங்க 300. இப்போ செல் பண்ண போகிற நேரம் வந்து ப்ரைஸ் வந்து பேங்க்கில் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு $100 இருக்குது, எனக்கு இதை எடுத்து எனக்கு எல்கேஆர் தாங்க, ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குற நேரம் 310 சொல்கிறாங்க. என்னடா டாலர் ப்ரைஸ் கூடி இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு 10 ருபீஸ் வந்து எவ்வளோ? 10 ருபீஸ் வந்து உங்களுக்கு லாபம். அப்போ நீங்கள் அதே $100 தான் கொடுக்குறீங்க. சரியா, அதே $100 நீங்கள் எடுத்த பை பண்ணி $100 தான், அதே $100 தான் நீங்கள் செல் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்ரீலங்கன் ருபீஸ்லேருந்து 1000 உங்களுக்கு வருது, 31,000 வருது. அப்போ 1000 உங்களுக்கு இவற்றில் வந்து ப்ராஃபிட். விளங்குதா? அதுதான் ஃபிசிக்கலாக பண்ணுறதுன்னு சொல்கிறது. சரியா, அது நாங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய அர்த்தத்தில் பண்ணலை. அது ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா, ஃபிசிக்கலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ இது நாங்கள் இதில் இந்த ஃபைனான்ஷியலில் ஃபாரெக்ஸில் வந்து ப்ராஃபிட் எடுக்க வேண்டிய மீன்ஸ் என்னென்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைனில் பண்ண வேணும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணி தான் உங்களுக்கு ஃபாரெக்ஸில் வந்து ப்ராஃபிட் எடுக்க ஏறும். விளங்குதா? ஓகே, அப்போ வந்து நெக்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து அதுதான் பேசிக். ஃபாரெக்ஸ்ண்டா என்ன, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் வந்து எப்படி ஃபிசிக்கலாக நாங்கள் பார்க்குறது, இப்போ முன்னுக்கு எப்படி நாங்கள் வந்து ஃபாரெக்ஸில் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறோம்ன்றதை முன்னுக்கு செல்வோம். அப்போ ஃபாரெக்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இது 2வது லெசன் என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபாரெக்ஸில் ஏர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ரீலங்கனில் ஃபாரின் கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. சரியா,
அப்போ இவற்றில் வந்து கரன்சி பே ஆகிருக்குது. சரியா, நாங்கள் சொல்கிறோம் யூஎஸ்டிடி, யூரோ, ஜேபிஒய், ஜிபிபி, இது மாதிரி சொல்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், ஷோர்ட்டாக என்னென்னு சொல்லி தெரியும். சென்ட்ரல் பேங்க் தெரியுமா எல்லாருக்கும் சொல்கிறேன்னு சொன்னால் சென்ட்ரல் பேங்க் தெரியாது. ஏனெண்டா நாம் வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது வந்து மெயினாக வால்யூம் கூட ஆகிருக்கிற கரன்சியில் தான் நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம். அப்போ தான் எங்களுக்கு ஸ்ப்ரெட் குறோம், அதே மாதிரி எங்களுக்கு ப்ராஃபிட் கூட. சரியா, அப்போ எங்களுக்கு கமிஷனும் இல்லை. அதெல்லாம் முன்னுக்கு நீங்கள் படிக்கலாம். ஓகே, இப்போ இதே நோட் எடுத்துக்கோங்க. கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க், ரெண்டாவது செஷன். சரியா, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து 3வது செஷன் வந்து உங்களுக்கு கரன்சி டைப்ஸ் அதை சொல்லித்தரேன். சரியா, இப்போ யூஎஸ் டாலர், சரியா, மெயினாக நாங்கள் யூஸ் பண்ணுற கரன்சி எல்லாத்துக்கும் உலகத்தில் ஸ்டேபிளான வேல்யூ கூடையான கரன்சி. சரியா, இப்போ கரன்சி ஷோர்ட்டாக இருக்கிற நேரம், இந்த ஷோர்ட் நேம் இருக்குது தானே கரன்சியோட, இந்த ஷோர்ட் நேமில் ஃபர்ஸ்ட் 2 நேம் வந்து ஃபர்ஸ்ட் 2 எழுத்து வந்து குறிக்கிறது வந்து நாட்டை. சரியா, இந்த ஃபர்ஸ்ட் 2 எழுத்து வந்து குறிக்கிறது வந்து யூஎஸ் வந்து குறிக்கிறது வந்து நாட்டோட பேரை தான் யூஎஸ் என்று சொல்கிறோம். இது வந்து குறிக்குது. டி என்று சொல்கிறது வந்து கரன்சியோட நேமை தான் டி என்று சொல்கிறது வந்து குறிக்குது. சரியா, அப்போ இது வந்து சென்ட்ரல் பேங்க். சரியா, இது வந்து சென்ட்ரல் பேங்க். ஓகேயா, அப்போ வந்து ரெண்டாவதுக்கு வந்து இருக்குது யூரோ. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேங்க் நேமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் வந்து இப்போ ஜப்பான் யன்னு சொல்லி எங்கேயுமே செல்றல. உங்களோட ட்ரேடிங் வியூலேயும் வந்து கரன்சி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கரன்சி பே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா, அப்போ சென்ட்ரல் பேங்க்கை வந்து நாங்கள் ஷோர்ட்டாக தான் சொல்கிறது, கரன்சி பே நாங்கள் ஷோர்ட்டாக தான் சொல்கிறது, சென்ட்ரல் பேங்க் நேம் வந்து நாங்கள் ஷோர்ட்டாக தான் சொல்கிறது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து வைங்க. அப்போ இந்த நாட்டுவரில் என்ன ட்ரேட் ஆகுதுன்றதை நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க. சரியா, இந்த நாட்டுவரில் என்ன ட்ரேட் ஆகுதுன்றதை நீங்கள் ஆன்லைனில் தேடுங்க. ஆன்லைனில் தேடி அதுவும் வேறையா ஒரு சார்ட் ஒன்றில் நீங்கள் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அப்போ யூரோக்கு வந்து உங்களுக்கு தெரியும் யூரோ கரன்சி, அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க். சரியா, அப்போ ஜப்பனீஸ் யென் வந்து ஜேபிஒய், ஜப்பான் ஆஃப் பேங்க் ஆஃப் ஜப்பான். சரியா, அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து ஜிபிபி. சரியா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து. சரியா, இது வந்து என்ன, சென்ட்ரல் பேங்க், இந்த நாட்டோட வந்து சென்ட்ரல் பேங்க். இது வந்து கரன்சி, இந்த கரன்சி ஷார்ட் நேம் அண்ட் லாங் நேம். சரியா, இதுவரையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சால் தான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ட்ரேட் பண்ண ஏறும். நாங்கள் வந்து மெயினாக வந்து கோல்டில் தான் ட்ரேட் பண்ணுறோம், ஆனாலும் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு தெரியுமா, இப்போ கோல்டில் வந்து நீங்கள் ஷார்ட் என்ட்ரி ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்டி வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கோல்டில் வந்து நீங்கள் செல் என்ட்ரி ஒன்று எடுக்கணும். சரியா, அப்போ நீங்கள் கோல்டு வந்து பை என்ட்ரி ஒன்று எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா யூஎஸ்டி அந்த நேரத்தில் வீக்காக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அவருக்கு வந்து நீங்கள் கோல்டை வந்து பை என்ட்ரி ஒன்று எடுக்கணும். அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது, அதெல்லாம் ஃபண்டமெண்டலி நீங்கள் பார்க்கணும் வேண்டாம். இந்த கரன்சி டைப், கரன்சி சென்ட்ரல் பேங்க் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரியா, அப்போ நியூஸ் ஃபண்டமெண்டல் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் முன்னுக்கு செஷனில் வரும். சரியா, இப்போ நீங்கள் இதை மட்டும் நோட் எடுத்துக்கோங்க. சரியா, அப்போ கெனடியன் டாலர் வந்து பேங்க் ஆஃப் கனடா, பிஓசி வந்து ஸ்ரீலங்காவில் இல்லை, பேங்க் ஆஃப் கனடா ஷோர்ட், அந்த இதோட ஷோர்ட் நேம் தான் பிஓசின்னு சொல்கிறது. ஆஸ்திரேலியன் டாலர் வந்து ஏயூடி. சரியா, அதே மாதிரி ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா. சரியா, அது வந்து ஆர்பிஏ. அதே மாதிரி நியூசிலாந்து டாலர் வந்து என்இசட்டி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூசிலாந்து, ஆர்பிஎன்இசட். சரியா, இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் வந்து உங்களோட, இதுதான் முதலாவது செஷன் அண்ட் ரெண்டாவது செஷன் வந்து உங்களோட இந்த செஷன் தான். சரியா, அதுக்கப்புறம் 3வது செஷன் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். 3வது செஷன்லேருந்து தான் உங்களுக்கு வந்து 3வது லெசன்லேருந்து தான் கொஞ்சம் டீப்பாக உங்களுக்கு கதைக்கிறதுக்கு, அதே மாதிரி வீடியோ வந்து டீப்பாக கொஞ்சம் லாங் ஆகும். சரியா, இது வந்து 2 செஷனும் ஒன்றுக்கு தான் எடுத்திருக்குது. இதில் வந்து பெருசாக எதுவுமே இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த 2 செஷனும் ஒன்றுக்கு எடுத்தேன். சரியா, இதில் பெருசாக உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒன்று தேவையில்லை. ஆனால் இந்த நாலேஜ் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் அண்ட் கரன்சி, அதே மாதிரி நான் இவற்றில் ஃபிசிக்கலாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம், சமரி ஒன்று பார்க்குறேன்டா, ஃபிசிக்கலாக பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி எப்படி ஆன்லைனில் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போகிறதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு பார்ப்போம். சரியா, அப்போ இவற்றில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் எடுக்க வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, சென்ட்ரல் பேங்க், கரன்சி அண்ட் சென்ட்ரல் பேங்க் இதுவெல்லாம் நோட் எடுத்து வைங்க கண்டிப்பாக. சரியா, அப்படி நோட் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் முன்னுக்கும் செஞ்சு கொண்டு போகிறது. ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லெசன் வந்து இவற்றில் ரெண்டாவது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு தேர்ட் 3வது லெசன் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன், கரன்சி டைப். அதில் நிறைய இருக்குது, அதை நான் 3வது லெசன் உங்களுக்கு போட்டேன். எல்லாம் நோட் எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக
தேவைப்படும் எல்லாம் சரியா. அப்போ வந்து நீங்கள் விஷயம் இவற்றில் வந்து 3வது லெசனில் வந்து தான் மெயின் எல்லாம் இருக்குது. கரன்சி டைப், மேஜர் கரன்சி, மைனர் கரன்சி, எக்ஸோட்டிக் கரன்சின்னா என்ன, அந்த கரன்சி டைப்பில் தான் நாங்கள் ட்ரேடே பண்ண போகிறோம். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, யூடியூப்பில் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் தமிழால் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இதுதான் ஃபர்ஸ்ட் தமிழால் உங்களுக்கு ஃபாரெக்ஸ் கோர்ஸ் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது வந்து இது ஃபர்ஸ்ட். எங்கேயுமே நான் பார்த்தில்ல ஃபாரெக்ஸ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக தமிழால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அவங்களோட இதை வந்து கமெண்ட் வந்து போடுங்க.